வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச அவரைக்காய். அவரைக்காய் வந்து முத்திடுச்சு. இது 3வது வாரம் நாங்கள் பறிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பறிப்போம். கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் இந்த காய் வச்சிச்சு. நிறைய முத்திடுச்சு. அதனால் மேலே இருக்கிறதுனால நாங்கள் பறிக்காத விட்டதுனால எட்டாத்துனால இவ்வளோ காய் வந்து முத்திடுச்சு. அதை உரித்தும் இவ்வளோ காய் இருக்குது. இன்னும் உரிக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுக்கிறேன். டெய்லி வீடியோ எடுத்து போடுறதுன்னு ஒரு 3 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அது காசு வந்தாலும் வரலனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம வந்து போட்டோம்னா எடுத்த வீடியோ யாராவது வந்து அதை பார்த்து ஏதாவது ஒரு அவங்களும் செய்வாங்க. நம்ம வந்து காயை வந்து கடையில் வாங்கினோம்னா மருந்து வந்து அடித்து பூச்சி வச்சு அது நமக்கு உடம்புக்கு ஆக மாட்டேங்குது. அதனால் இது ஆர்கானிக்காக காய்ச்ச காய், அதனால் எடுக்கிறேன். இப்போ இதில் இந்த கொட்டையை வந்து நம்ம வெவிச்சு உப்பு போட்டும் சாப்பிட்லாம், சிறுவை அரிஞ்சு பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். நான் எங்கள் பசங்களுக்கு 2 டப்பாவுக்கும் கொடுப்பேன், எங்கள் வீட்டுக்காருக்கும் டப்பாவுக்கு கொடுத்து அனுப்புவேன். அதனால் இப்போ வந்து நான் அதை உரிக்கிறேன். இது எங்கே காய்ச்சிச்சின்னா இதுதான் என்னோட கார்டன். இதோ இது வந்து ரெண்டு வாரமாக கிடைச்ச காஞ்சி போனது. இது அதிலிருந்து எடுத்தது. இந்த காயிலிருந்து எடுத்தோம். இது வந்து காஞ்சது, அது வந்து பச்சை. இதை உரித்து நான் காய வச்சு அடுத்த வருஷத்துக்கு விதை எடுத்து வச்சுக்குவேன். இந்த விதையிலேருந்து இவ்வளோ விதையிலேருந்து 2 விதை தான் முளைச்சி அது மரத்தில் ஏறி இவ்வளோ காய்ச்சி கொடுத்துருக்கு. இது 3வது வாட்டி. இதுதான் என்னோட கார்டன். இந்த விதையில் யாருக்காவது உடனே வேணும்னா சொல்லுங்கள். இதை வந்து நான் அவரை விதை, இந்த மாதிரி துவரை விதை இதெல்லாம் வந்து கொடுப்பேன். ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். இது எங்கே இருந்துச்சுன்னா இதுதான் என்னோடய கார்டன். இதில் வந்து என்னென்ன யாருக்காவது வேணும்னா கொடுக்கலான்னா இது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இது வந்து ட்ராகன். இதுலேருந்து ஒரு கிளை இது இருக்குது பாருங்கள். இதுலேருந்து கிளை ஒன்று எடுத்து வேணும்னா கொடுப்பேன். இதில் வந்து வேர் இருக்குது பாருங்கள். வேர் வர வச்சுருப்பேன். அப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கிளைய இருக்குது பாருங்கள் வேர். இந்த வேரை நம்ம வந்து நட்டு இதோட கட் பண்ணி நம்ம ஒரு கவரில் நட்டு, இல்லை டம்ளர்லேயோ ஈச்சந்திரம் இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி டம்ளர்லேயோ நட்டு இதை வந்து வேர் உற்பத்தி பண்ணி கொடுப்பேன் யாராவது கேட்டாங்கன்னா. இன்னும் இது என்ன கலருன்னு தெரில, 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து உள்ளே வந்து கம்பி கொடுத்து பைப்பு வச்சு அந்த கம்பிலையும் பைப்புலேயும் ஜாயின் பண்ணி அதை நட்டு வச்சுருக்கேன். ஒன்று தான் வர வச்சேன் ஆன்லைனில், 250 ரூபா கொடுத்து. அது இவ்வளோ பெருசாகிடுச்சு, நிறைய உற்பத்தி பண்ணிட்டேன். அந்த மாதிரி வேணும்னா கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த விதையும் கொடுப்பேன். இதேமாரி லில்லி, இது வந்து 4 கலர் லில்லி, இது வந்து 3 கலர் லில்லி. அது மாதிரி இங்கே இருக்கிறது இந்த கனகாம்பரம். இதை இருக்குது பாருங்கள். இது வந்து மஞ்சள் கனகாம்பரம். அதே மாதிரி இதில் விதை வரும், இதில் விதை வராது. இந்த விதை வந்து முளைக்காது, இதில் அவ்வளோவா விதை இருக்காது. அதனால் இதிலேருந்து கட்டிங்ஸ் இதிலேருந்து எடுத்தோம்னா இதுதான் வேர், இதுலேருந்து வந்துடும். இந்த கனகாம்பரம் கொடுப்பேன், இந்த கனகாம்பரம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது டிசம்பர். இதுதான் கேனில் வச்சுருக்கிற டிசம்பர். 2 கலர் இருக்குது. இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. இது வந்து நம்ம கட் பண்ணி வருஷம் விட்டுட்டோம்னா இதுக்கு வந்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. நம்ம எதுவும் சத்து உரமும் கொடுக்க தேவையில்ல. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம காய்கறி கிச்சனில் அரியிறத ஒரு 1 லிட்டர் கேனில் வச்சு அதில் போட்டுன்னு வந்தோம்னா போதும். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இதில் வச்சு நம்ம போட்டுனே வந்தால் போதும். அது மாதிரி இது சம்பங்கி, இப்போ தான் துளுக்குது. அதுவும் வந்து நிறைய இருக்குது உள்ள.
அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து எங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. அது வேரோடவும் தருவேன். அதுக்கப்புறம் இந்த கனகாம்பரம் இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், இது கனகாம்பரம். அதுக்கப்புறம் இது வந்து நெய் மிளகாய். நெய் மிளகாய் காய்ச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் தருவேன். அதே மாதிரி இது கப்பல் மிளகாயும் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை வந்து இதில் இந்த நெய் மிளகாயும் கப்பல் மிளகாயும் இப்போவே எடுத்து காய வச்சு நான் வந்து இதில் செடி வர வச்சு வேணும்னா தருவேன். இதோ போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் எல்லா விதையும் போட்டிருக்கேன். அதில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தருவேன். வர வச்சு கேட்டாலும் தருவேன். கப்பல் மிளகாய் வேரோட, நெய் மிளகாயும் வேரோட நாற்று விட்டு, இல்லை அப்படியே விதை வேணுனாலும் தருவேன். அதே மாதிரி செம்பருத்தி இதோ கிளைய உடச்சி துளுக்க வச்சுருக்கேன் அதில். அதுக்கப்புறம் இது வந்து இதோ ஆவாரம்பூ. இதோட விதை வந்து பெருசாகும். இதில் நிறைய விதை வரும். அதுக்கு முன்னே வந்து நான் தரையில் வச்சுருந்தேன். அதோட விதையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வருஷத்து விதையும் இதிலேருந்து எடுத்து வேணும்னா தருவேன். இது கட்டிங்ஸ் வைக்க முடியாது, வேரோடு தான் வைக்கணும். செடியை வந்து நாற்று விட்டு வேணுனாலும் தருவேன், கொஞ்சம் டைம் கொடுத்தா. அதுக்கப்புறம் அந்த அவரை விதை வந்து இது வந்து எங்களது காடி இடம். இதை இருக்குது பாருங்கள், இதுதான் அவரைக்காய். அது இதுதான் ஒன்று தான். அது ஒரு விதை அப்படியே ஃபுல்லாக 2 கிளையாக பிரிஞ்சு மரத்தில் போயிட்டு இதோ எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். முருங்கை மரத்தில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு விதை வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அனுப்புகிறேன். செடி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் நாற்று விட்டு வர வச்சு நாற்றை அந்த செடியை வந்து கொஞ்சம் உயிர் வந்ததுக்கப்புறம் அனுப்புகிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன், அதில் வந்து கூகுள் பே பண்ணிங்கன்னா அதை வந்து நான் வந்து பார்சல் அனுப்பிடுவேன். அந்த பார்சலுக்கு மட்டும்தான் 50 ரூபா. அந்த டப்பாக்கெலாம் வந்து ஒரு 20 ரூபா, 80 ரூபா அனுப்புனீங்கன்னா போதும். அவரைக்காய் உரிச்சதில் இவ்வளோ கொட்டை வந்திருக்கு, அவ்வளோ காய் வந்திருக்கு. இது வந்து பிஞ்சு காய், அது வந்து முத்தல் காய். இது வந்து வெறும் தோல், இது வரைக்கும் தோல். இது வந்து அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கலாம் விதைக்கி. இது வந்து நம்ம பொரியல் குழம்புக்கு வச்சுக்கலாம். இது வந்து வெவிச்சும் சாப்பிட்லாம், நம்ம வந்து எது வேணாலும் செய்யலாம், சுண்டலும் போட்டுக்கலாம். ஆனால் முளைக்க வச்சா அது முளைக்காது, காய வச்சா. இந்த மாதிரி இடம் இருந்தால் ஒரு விதை போட்டு நீங்கள் மரமாக்கி பறித்து சாப்பிடுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.